பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சகல வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை பிரசங்கிக்கிறதே எங்களுடைய முக்கியமான நோக்கம். இப்பொழுது நாங்கள் மேலெழுந்த வாரியாக ரோமர் அதிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரோமர் அதிகாரத்தை பற்றி மேலெழுந்த வாரியாக 1 அதிகாரத்தில் இருந்து 16 அதிகாரம் வரையும் அதில் சொல்லப்பட்டவைகளை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அதை பற்றி அறிவு ரோமர் 6, 7, 8 நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இதற்கு நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் லூக்கா 13:34-35. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம் மோகன் படகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறீர். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஆமென் அண்ட் ஆமென். பரிசுத்த பிதாவே, உமக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் அண்ட் ஆமென் அண்ட் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நான் இந்த லூக்கா 13:34-35 பற்றி அநேகம் தரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறபடியினால் எப்பொழுது நேரடியாகவே சப்ஜெக்டுக்கு போகிறது எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ரோமர் அதிகாரத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 6 அதிகாரத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் அதிகாரம் கடைசியாக ரோமர் 6 அதிகாரத்தில் விட்ட இடத்தில் இருந்து இப்பொழுது நான் தொடங்குகிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கே முதல் முதலாக இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றிய வெளிப்பாடு? சிலுவையை பற்றிய வெளிப்பாடு பூரணமாக ரோமர் 6 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி பவுல் அப்போஸ்தலருக்கு தான் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1:11-12 மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால்
மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலரே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பவுல் அப்போஸ்தலர் ரோமர் அதிகாரத்திலே இருந்து எபிரேயர் அதிகாரம் வரையும் தனக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், தனக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சிலுவையின் செய்தியை பல்வேறு விதமாக இந்த 14 அதிகாரங்களிலும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நமக்கு இந்த 14 அதிகாரம் மூலமாக அவர் தந்திருக்கிறார். 14 நிருபங்கள் மூலமாக, நிருபங்கள், அதிகாரங்கள் அல்ல, 14 நிருபங்கள். அப்போ அவர் அதை என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கலாத்தியர் 11:12 நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம். அப்போ பாருங்க, குறிப்பாக நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம். அப்போ அந்த சுவிசேஷத்தை தான் அவர் என்ன சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிரசங்கம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட சுவிசேஷமே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்ட செய்தியே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதைத்தான் அவர் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்ப இது பற்றிய வெளிப்பாடு பேதுருக்கும் கொடுக்கப்பட்டது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். யோவானுக்கும் கொடுக்கப்பட்டது, யூதாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பவுல் அப்போஸ்தலருக்கே தேவன் பூரணமாக வெளிப்படுத்தி இருந்தார் என்று கலாத்தியர் 1:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அறியாதிருப்போமாயின், அறிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கிறிஸ்தவர்களாகிய நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலரினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை நாம் அறியாதிருந்தால் நம்முடைய சத்துருக்களாகிய உலகம், மாம்சம், பிசாசு ஆகிய மூன்றையும் ஒரு பொழுதும் நாம் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வெளிப்பாடுகளை சரியான முறையில் நாம் அறியாவிட்டால் நம்முடைய சத்துருக்களாகிய உலகம், மாம்சம், பிசாசு ஆகிய மூன்றையும் நாம் ஒரு பொழுதும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றிய அறிவு நமக்கு இல்லாதிருப்பின் நாளுக்கு நாள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியும் தோல்வியும், இடவிடாத பாவ அறிக்கைகளும், இடவிடாத மனம் திரும்புதலும் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்களாக. மறுபடியும் இதனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றிய அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லாவிட்டால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியும் தோல்வியும், இடவிடாத பாவ அறிக்கைகளும், இடவிடாத மனம் திரும்புதலையும் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பிரதிபலனாக என்ம சுபாவம், அந்த பாவம் கிறிஸ்தவர்களை ஆளும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக வேதனையோடு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்
என்னவென்றால், ஏறத்தாழ 1000 போதகருக்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றிய அறிவு இருப்பதனால் ஏறத்தாழ எல்லா கிறிஸ்தவர்களும் முற்று முழுதுமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றிய அறிவு அற்றவர்களாகவே இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அவர்களது வாழ்க்கை பெரும் தோல்வி நிறைந்ததாக இருப்பது மட்டுமல்ல, பலர் ஆக்கின தீர்ப்புக்கும் உட்பட்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:2 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ என்ன இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை கொஞ்சம் விவரமாக நாம் காண வேணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டு அவன் மாம்சத்தின்படி நடந்தால் நிச்சயமாக அவன் ஆக்கின தீர்ப்பை சந்திக்க வேண்டும். அப்போ ஆக்கின தீர்ப்பை நிச்சயமாக சந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் ஆவியின்படி நடக்கவில்லை. திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து கிறிஸ்து இயேசுவை சரியான முறையில் விசுவாசித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்தாலும் மாம்சத்தின்படி அவன் நடக்கக்கூடாது. அப்போ மாம்சத்தின்படி நடக்காமல் அவன் எப்படி நடக்க வேணுமாம்? ஆவிக்கேற்றபடி அவன் நடக்க வேணுமாம். அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. அப்போ இதனால் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கொடுபடுகிறது. ஏன்? அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி அவர்கள் நடப்பது இல்லை என்பதை ரோமர் 8:1 தெளிவாக வலியுறுத்துகிறது. ஆக்கின தீர்ப்பு உண்டு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கின தீர்ப்பு நிச்சயமாக உண்டு என சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 8:1. இதனையே மத்தேயு 7:13-14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 7ஆம் அதிகாரம் மனப்பிரசங்கம். முதலாக அவர் தன்னுடைய வாயை திறந்து அவர் செய்த பிரசங்கத்தில் இதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்தேயு 7:13-14 அவர் சொல்லி இருக்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்தும் மாம்சத்தில் நடக்கிறவர்கள் அநேகர். ஆவியில நடக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் மாம்சத்தில் நடக்கிறபடியினால் அவர்கள் கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் அவர்கள் போகிறார்கள். அநேகர் அந்த வழியாய் போகிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதனை லூக்கா 13:28 இதனை நிரூபிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப லூக்கா 13:28 நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லூக்கா 13:28 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் அநேகர், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தும் அவர்கள் மாம்சத்தில் நடக்கிறதுனால அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு என்பது இந்த மத்தேயு 7:13-14
லூக்கா 13:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று ரோமர் 7 சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் ரோமர் 6 பார்த்தோம். மேலெழுந்த வாரியாக இப்பொழுது ரோமர் 7 போவோம். அப்ப என்ன காரணத்துக்காக பவுல் அப்போஸ்தலர் அப்படி சொன்னார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார்? அப்ப இதுவே ரோமர் 7 வாசனை, இதுவே வனாந்தர அனுபவத்தின் வாசனை. எந்த விசுவாசியானாலும் தேவனால நியமிக்கப்பட்ட ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறியாவிட்டால், அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வழியை தவிர்த்து தேவனுக்கு முன்பாக வாழ எவனாகுதல் முற்படுவானாயின் நிர்பந்தமான சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் சந்திக்க வேண்டி வரும் என்பதை ரோமர் 7:24 தெளிவாக சொல்லி இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கே அந்த நிர்பந்தமான வாழ்க்கை ஏற்படுமாகின் சாதாரணமான கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நமக்கு எவ்வளவா ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கை ஒரே வழியின் மூலமாகவே வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. யார் என்ன விடுதலையாக்குவார் என்று அவர் ரோமர் 7:24 அவர் சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார்? அப்ப இதுதான் ரோமர் 7 வாசனை. நிர்பந்தம், நிர்பந்தம், வனாந்தர வாழ்க்கை, சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நீங்கள் ரோமர் 7 அறியக்கூடிய இருக்கிற பவுல் அப்போஸ்தலருக்கே அந்த விதமான வாழ்க்கை ஏற்பட்டதா இருந்தால் சாதாரண மனுஷர்களாகிய நமக்கு சர்வ சாதாரணமாக அது ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரோ யார் என்ன விடுதலையாக்குவார் என்று அவர் கதறி அழுத அடுத்த நிமிடமே வெற்றியின் பாதையை அவர் கண்டு கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உதவிக்கு ஒரு மனுஷனையே பவுல் அப்போஸ்தலர் நாடினார். அதாவது தத்துவத்தை நாடவில்லை, மனுஷர்களை நாடவில்லை, மனுஷ அறிவை நாடவில்லை, மனுஷ கற்பனைகளை நாடவில்லை, ஒரு மனுஷனையே அவர் நாடினார். அந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே அவருக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் என்றது கலாத்தியர் 1:11-12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவே. அப்ப ரோமர் 6 அறியாவிட்டால் ரோமர் 7 சந்திக்க வேண்டியது, அந்த அனுபவத்தை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டும். ஆனால் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் ரோமர் 7 அனுபவத்தை ஏதோ ஒரு வழியில் சந்தித்தே ஆக வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் என சொல்லப்படுபவர்கள் மறுபிறப்பு பெறாததனால் ரோமர் 7 வாசனையை அறியாமல் இருக்கிறார்கள். அநேகமான சேர்ச்சுகள் மறுபிறப்பு பெறாத born again கிறிஸ்டியன்ஸால நிரப்பப்பட்டு இருக்கிறபடியினால் அவர்கள் 7 கடைசி வரையும் 7 ரோமர் 7 வாசனையை அவர்கள் என்ன என்று சொல்லி அவர்கள் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மறுபிறப்பு அவர்கள் பெறவில்லை. மறுபிறப்பு பெறாதவர்கள் இந்த ரோமர் 7 அனுபவத்தை அறிய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப யாருக்கு அது வெளிப்படுத்தப்படும்? மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனுக்கே. அவன்
மாம்சத்தில் நடந்து ஆவிக்கேற்ற முறையில் நடக்காதபடியினால் அவனுக்கு அந்த சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்படுத்தப்படும். இதைத்தான் நாங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் வாசனை வனாந்தர அனுபவம் என்று நாங்கள் சொல்வதுண்டு. அப்போ நிச்சயமாக ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பவுல் எழுதும் பொழுது அவர் சகல விதமான வெளிப்பாடுகளையும் பெற்றிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மிக முக்கியமான கொள்கைகளை ஒரு விசுவாசி அறியாவிட்டால் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறியாவிட்டால் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பொழுதும் போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கிருபையை என்ன மாதிரி கொடுக்கிறார். அப்போ இந்த விவரங்கள் ஒன்றும் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாவிட்டால் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போக முடியாது. அப்போ கிறிஸ்து சிலுவை கவனமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சகலதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிற வழி எப்படி என்பது தெளிவாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிய வேண்டிய பிரகாரமாக ஒரு கிறிஸ்தவன் அறியாவிட்டால் அவன் நிச்சயமாக ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டதாயிருந்தால் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது, பவுல் அப்போஸ்தலர் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. அப்போ பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்டவர், அதாவது மகிமையாக தமஸ்கு வீதியில் அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது மகிமையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். மற்றது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை சதா காலமும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், ஆவிக்குரிய வரங்களை பெற்ற ஒரு மனுஷன், அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், உடனடியாகவே பிரசங்கத்தை மேற்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அப்ப சகல விதமான ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு தேவையான சகல குணாதிசயங்களையும் பெற்றிருந்த அவர், அதோட அவர் நிற்க இல்லை. அதாவது வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் அரைவாசி பகுதியை அவரே எழுதியிருந்தார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரோமர் 7:24 சொல்வதாயின் நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது. அப்போ என்ன சொன்னார் 7:24? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார்? அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவரை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இனி யார் வருவார் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்கு? ஆண்டவரே, நீரே இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும். என்னாலே என்ன காரணத்துக்காக ஏன் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறது? அது மட்டுமில்லை, ரோமர் 7:15 ரோமர் 7:15 ரோமர் 7:18 நீங்கள் பார்க்கும் பொழுது தனக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி எத்தனை கிறிஸ்தவர்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தரிலே அன்பாயிருக்கிறதற்கு, கர்த்தருக்குரியதை செய்கிறதற்கு அவர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள். அப்ப நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அப்ப
அப்போ நல்லதை செய்ய என்று நான் வெளிக்கிட்டு நான் தீமையேன் கர்த்தருக்கு செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ நிர்பந்தமான வாழ்க்கையின் அறிகுறி ரோமர் 7:15 நாம் அறிந்து கொள்ள வேணும். இதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் வாசனை என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என சொல்லி இருந்தது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்திலே அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். அது அப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இப்படி ஏராளமான கிறிஸ்தவர்கள் அவர் உண்மையை சொல்லி இருக்கிறார். நன்மை செய்வது, நன்மை என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய எனக்கு விருப்பமாக கிடக்கு, ஆனால் நன்மை செய்வதோ என்னால் முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லி நான் இப்போ அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இதனை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனுஷருடைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. ஆனபடியினால் ரோமர் 6ஆம் அதிகாரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்போ இது ரோமர் 7ஆம் அதிகாரத்தினுடைய நிலைமை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உண்மையை நாம் அறியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வல்லமையாக செயற்படுவதற்கு தடை ஏற்படுகிறது. அப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போகும் பொழுது 8:2 நாம் அவதானிக்க வேண்டும். ரோமர் 8:2 மிக முக்கியமானது. கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவ மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆகிட்டு, வேதத்தில் உள்ள எல்லா வாக்கியத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ரோமர் 8:2. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படாவிட்டால் தவிர்க்க முடியாமல் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னில் வல்லமையாக செயல்பட வேணும், இடவிடாமல் என்னில் அசைவாட வேணும். அப்பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று நான் விடுதலை ஆக முடியும். அப்போ தேவையானது என்னென்று சொன்னால், அப்போ பரிசுத்த ஆவியானவர் அசைவாடவில்லை என்று சொன்னால் பாவ சுபாவம் ஏதோ ஒரு முறையில் அசைவாடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், 15ஆம் வசனம், 18ஆம் வசனத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இதன் நிமித்தம் நம்முடைய சமாதானத்தை இழந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இழக்க நேரிடும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி யோவான் 10:10 இது தெரியாவிட்டால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தெரியாவிட்டால், அது தெரிந்தால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார், தெரியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதில்லை. அசைவாடவில்லை என்றால் திருடன் வருவான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இயேசு கிறிஸ்து நம்மில் வர வேணும், அவர் பரிபூரணமாக நம்மில் செயல்பட வேணுமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மில் செயல்படுகிறார் என்பதனையும் அதன் நிமித்தம் நமக்கு அருளப்படும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட படிப்பினைகளை நாம் அறிந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மில் செயற்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் என்பது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது.
அடுத்த செய்தியில் நான் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களோடு தாராளமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.